வெல்கம் டு அறிவுச்சோலை டிஎன்பிசி டெட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கம்ப ராமாயணம் பற்றிய குறிப்புகள் பார்க்கலாம். ஆசிரியர் கம்பர். பெற்றோர் ஆதித்தன். மகன் அம்பிகாவதி. காலம் 12ஆம் நூற்றாண்டு. ரெண்டாவது குலோத்துங்கன் காலம். ஊர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேரெழுந்தூர். பணி மூன்றாம் குலோத்துங்கனின் அமைச்சர். ஆதரித்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். சிறப்பு பெயர் கம்பநாடன், கம்ப நாட்டாழ்வான், கவி சக்கரவர்த்தி. பெருமைகள் கம்பர் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும். விருத்தமெனும் என்பார்க்கு உயர் கம்பன். கல்வியில் பெரியவர் கம்பர். நூல்கள் சடகோபர் அந்தாதி, ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். உழவர்களின் சிறப்பை கூறுவது ஏர் 70 திருக்கை வழக்கம். கலைமகளை போற்றி பாடியது சரஸ்வதி அந்தாதி. நம்மாழ்வார் பற்றி பாடியது சடகோபர் அந்தாதி. சமகாலத்தவர்கள் ஜெயங்கொண்டார், ஒட்டக்குத்தர் புகழேந்தி. இவர் செய்நெஞ்சி மறவாய் இயல்பினர். தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி சிறப்பித்துள்ளார். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல என்றும் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்தது என்றும் பாரதியார் இவரை புகழ்ந்துள்ளார். சமாதி உள்ள இடம் நாட்டரசன் கோட்டை. கம்பர் தம் இராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம். கம்பர் மகன் அம்பிகாபதி எழுதியது அம்பிகாபதி கோவை. ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் அருணாச்சல கவிராயர். தொல்காப்பிய நெறி நின்றவர் கம்பர். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். கம்பர் அதிகமாக தற்குறி பேச்சணியை பயன்படுத்தி உள்ளார். தமிழின் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம். கம்பர் 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை புகழ்ந்துள்ளார். புகழந்தி புலவர் தம்மை ஆதரித்த வள்ளலை 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் புகழ்ந்துள்ளார். காளமேக புலவர் ஒவ்வொரு பாடலிலும் திருமலை ராயனை புகழ்ந்துள்ளார். ராமாயணம் ராம கூட்டல் அயனம். ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் எனப்பட்டது. வான்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய இராமாயணத்தை தழுவி கம்பர் அதனை தமிழில் இயற்றினார். எனவே இது வழிநூல் எனப்படுகிறது. இதுவே முதல் இதிகாச நூல். கம்பர் இயற்றிய இராமாயணம் கம்பராமாயணம் எனப்பட்டது. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமவதாரம் என பெயரிட்டார். கம்பராமாயணம் 6 காண்டங்கள், 113 படலங்கள், 10,569 பாடல்கள் உடையது. காண்டம் என்பது பெரும்பிரிவு, படலம் என்பது உட்பிரிவு. கம்பராமாயணத்தின் 6 காண்டங்கள்: பாலகாண்டம் குழந்தை பருவம், அயோத்திய காண்டம் இல்வாழ்வு திருமணம், ஆரண்ய காண்டம் வனவாசம், கிட்கிந்தா காண்டம் சீதையை பிரிதல் வாலி வதம், சுந்தர காண்டம் அனுமனை பற்றியது, யுத்த காண்டம் ராவணன் போர், 7வது காண்டமாகிய உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஒட்டக்குத்தர் இயற்றி. முதல் படலம் ஆற்றுப்படலம், இறுதி படலம் விடை கொடுத்த படலம். ராமகாதைக்கு ஆதிகாவியம் என்றும், அக்காதையை வடமொழியில் இயற்றிய வான்மீகிக்கு ஆதிகவி என்ற பெயரும் உண்டு. கம்பரின் இராமாயணத்தை கம்ப நாடகம் எனவும் கம்ப சித்திரம் எனவும் கூறுவர். கம்பரின் யாப்பு வண்ணங்கள் நூல் முழுவதும் மின்னி மிளிர்கின்றன. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற கணக்கீடும் உண்டு. தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்சநிலை அடைந்தது. கதை மாந்தரின் வடசொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர். ராமன், ஹனுமன், அனுமன், லக்ஷ்மணன், லக்குவன், விபீஷணன், வீடணன். இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி என்பர் பெரியோர். கதி கம்பராமாயணம், கம்பராமாயணம், திருக்குறள். கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்தது. ராமன் திருமாலின் அவதாரம், லக்குவணன் ஆதிசேடனின் அவதாரம், பரதன் சக்கரத்தின் அவதாரம், சத்ருக்கனன் சங்கின் அவதாரம். ராமனின் குலம் சூரிய குலம். தந்தை தசரதன், தாய் கோசலை, வளர்ப்பு தாய் கைகேயி சுமித்திரை. ஆசிரியர் வசிட்டர். நாடு கோசலம், நகரம் அயோத்தி. ராமனின் தம்பியர் பரதன், லக்வணன், சத்ருக்கனன். கைகேயின் மகன் பரதன். சுமித்திரையின் மகன்கள் லக்வணன், சத்ருக்கனன்.
ராமனால் தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் குகன், சுக்ரீவன், வீடணன். ராமன் மனைவி சீதை. சீதைக்கு ஜானகி, மைத்திலி என்ற வேறு பெயரும் உண்டு. தேவ அசுர போர் 18 வருடம் நடந்தது. இராமாயண போர் 18 மாதம் நடந்தது. மகாபாரத போர் 18 நாள் நடந்தது. செங்குட்டுவனின் வடநாட்டு போர் 18 நாளிகை நடந்தது. ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் மிதிலை. ராமனின் வனவாசம் 14 ஆண்டுகள். ராமனின் வில் கோதண்டம். ராமன் அனுமனிடம் கொடுத்தனுப்பியது கணையாழி, மோதிரம். சீதை அனுமனிடம் கொடுத்தனுப்பியது சூடாமணி. இலங்கையில் சீதை இருந்த இடம் அசோகவனம். ராமனுக்கு சீதையிடம் தூது செஞ்சவன் அனுமன். ராமனுக்கு ராவணனிடம் தூது செஞ்சவன் அங்கதன். அங்கதன் தூது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ரண்யவதம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. கங்கை பகுதியில் இருந்த வேட்டுவத் தலைவன் குகன். குகனின் தலைநகரம் சிருங்கிபேரம். குகனின் பறை துடிப்பறை. கிஷ்கிந்தையை ஆண்டவன் வாலி. வாலியின் தம்பி சுக்ரீவன். வாலியின் மகன் அங்கதன். சுக்ரீவனின் அமைச்சர் அனுமன். ராமனுக்காக ராவனிடம் தூது செஞ்சவன் அங்கதன். ராவணனின் மகன் இந்திரஜித். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல்.